இது யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. கரெக்டா 12 மணிக்கு வந்துட்டியேம்மா. நீங்க கேட்ட 20 லட்சமே இருக்கு சார். எங்களுக்கு 5 வருஷத்துக்கான அக்ரிமெண்டே போட்டு கொடுத்துருங்க. இந்தாங்க சார். ரொம்ப சந்தோஷம்மா. எப்படியாவது நீங்க பணத்தை கொண்டு வந்துடணும்னு நான் உங்களுக்காக சாமியை வேண்டிக்கிட்டேன். நீங்க என்னடான்னா 10 லட்சத்துக்கு பதில் 20 லட்சமே கொண்டு வந்துட்டீங்க. என்னைக்குமே நல்லவங்க பிரார்த்தனை பலிக்கும் தானே சார்? அதான் உங்க பிரார்த்தனை பலிச்சிருச்சு. அக்ரிமெண்ட்ல நீங்க கொடுக்க போற தொகை லீஸ் எத்தனை வருஷம் அந்த இடத்த மட்டும் எழுதாம விட்டு வச்சிருக்கேன். அதையும் எழுதி தரேன். கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. நீங்க உட்காருங்க. சரிங்க சார். தம்பி நீங்க இந்தாங்கம்மா சைன் பண்ணு. தம்பி நீங்களும் சாட்சி கையெழுத்து போட்டுருங்க. சரிங்க சார். இந்தாங்க சார். ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வாங்கிக்கோ. அம்மாவையும் கூப்பிடுங்களேன். வாமா. வாமா இதை உன் கையால கொடு. குடி நீயே கொடு. வாங்கிக்கோங்க. அம்மா மகாலட்சுமி இப்ப போனாரே அவரு உங்களை தெரியும் சொன்னாரு. அவரு 2 நாளா பணத்தை கையில வச்சுக்கிட்டு கம்பெனி அவருக்கு லீஸுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. நீங்க 12 மணிக்குள்ள வரலன்னா அவருக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க டைமுக்கு வந்துட்டீங்க. பாவம் கம்பெனி கிடைக்கலன்னு அவருக்கு ஏமாற்றம் தான். நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு நல்லதா நடக்கும். சாவியை வாங்கிக்கோங்க. இடத்தையும் மிஷினையும் கிளீன் பண்ணிட்டு நல்ல நாளா பார்த்து பூஜையை போட்டு கம்பெனி ஆரம்பிங்க. நான் இன்னைக்கு ஒய்ஃபை கூட்டிட்டு டெல்லிக்கு போறேன். ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சிட்டு வந்து உங்களை பாக்குறேன். அம்மாவுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம் சார். நல்லது. தேங்க்யூ சார். வரும் சார். வரும் சார். நாங்க வரதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் லேட் ஆயிடுச்சு. ஆனா வால் கிளாக்ல நொடி முள்ளு 12லயே நின்னுருச்சு. அதை நீ கவனிச்சேங்கிறத நானும் கவனிச்சேன். நல்லவங்களுக்காக காலம் கூட காத்திருக்குண்டா. இப்படி கூட நடந்துச்சா? இத நான் கவனிக்கலையே. என்ன பியூட்டினா
நீ பணம் கொடுத்த அடுத்த செகண்டே நொடி முள்ளு நகர ஆரம்பிச்சிருச்சு. ஏய், இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? ஃபைனான்சியர் கிட்ட பணம் கிடைக்க விடாம பண்ண. எங்களுக்கு கிடைச்ச பணத்தை உன் ஆள் அனுப்பி பறிக்க பார்த்த. ஆனா எனக்கு எப்படியாவது இந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனியை லீஸுக்கு எடுத்தே ஆகணுங்கிற வெறி. ஏய்! பணத்தை பறிச்சுட்டு போன உன் ஆளை ஒரே அடி. உன் அடாவடித்தனத்தை மீறி இப்ப கம்பெனியை நாங்க லீஸுக்கு எடுத்துட்டோம். இத பாரு. அக்ரிமெண்ட் தானே போட்டிருக்க. இனிமே தான் என்னோட ரியலான ஆட்டத்தை பார்க்க போறேன். என்னை மீறி எப்படி இந்த கம்பெனி நடத்துறேன்னு நானும் பார்க்கறேன். பாரு, தாராளமா பாரு. கம்பெனியை நல்ல விதமா நடத்தி ராஜசேகர் சாரோடைய கனவை நாங்க நிறைவேற்றி காட்டுவோம். அத மட்டும் தான் நீ பார்க்க போற. வாங்க. வேலை பெண்டு நிமிந்துருச்சு. வேலையே செய்யாம ஓபி அடிச்சுட்டு வந்த ஒருத்தர் இத சொல்றத காமெடியா இருக்கு. அப்படியா தாத்தா? அப்ப அம்மா வேலையே செய்யலையா? வாய மூடுறி. என்ன ஏதாவது சொல்றதுன்னா உங்களுக்கு அப்படியே அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கும். என் கை கால்லாம் எப்படி வலிக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். தினம் வேலை பார்த்தா வலி தெரியாது. அப்பா. அத்தி பூத்தா மாதிரி என்னைக்காவது வேலை பார்த்தா இப்படித்தான் வலிக்கும். அப்பா, ஒரு வழியா நான் வேலை பார்த்தேன்னு ஒத்துக்கிட்டீங்களே, அதுவே பெரிய விஷயம். ஐயா, நான் என்ன பத்தி சொல்லிக்கிறேன். சும்மா பாத்தியா குசும்ப? அம்மா